மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கேசியல் எக்ஸ்பிரஸோ என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று நமது கீழடி பற்றி நம்மளிடையே உரையாட வந்திருக்கும் திரு ஆசை தம்பி சார் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு கீழடி ஒரு எக்ஸவேஷனில் அனுபவம் வாய்ந்த அதை பற்றி முழுவதுமாக அறிந்து தெரிந்தவர். அவருடைய உரையாடல் ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஸோ இதை கேட்டு பயனுறுமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆசை தம்பி சார் அவர்களை சிறப்பு செய்வதற்காக சந்தானகிருஷ்ணன் சார் அவர்கள் அழைக்கிறோம். நன்றி சார். இப்பொழுது நிகழ்ச்சியை துவக்க வருமாறு ஆசை தம்பி சார் அவர்களை அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருப்பது ஒரு விபத்து. எனது அருமைக்குரிய நண்பர் முனிவர் மருதுபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு மதுரையும் எழுத்தும் என்று நினைக்கிறேன், மதுரையும் எழுத்தும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு உரையாடுவதாக உங்களோடு பேசுவதாக இருந்தது. சில காரணங்களால் அவரால் வர முடியாத பொழுது அவர் என்னை கேட்டுக்கொண்டார். இன்றைக்கி நீங்கள் போய் நிகழ்ச்சியை நீங்கள் எப்படியாவது இன்றைக்கி நடத்திடணும், எதுவுமே தடைபற்றக்கூடாது அப்படின்றதுக்காகவும், நூலகர் அவர்களும் அவரோடு உடன் பணிபுரியக்கூடிய அலுவலக பெருமான்களும் என்ன செஞ்சாங்கன்னா, அதை நம்ம எங்கேயும் விட்டுறக்கூடாது, உடனடியாக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்பொழுது இந்த நிலைய வித்வானாக சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி நம்ம இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறோம். இருந்த பொழுதும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நேற்று தான் புகழஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய இந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து நடத்தப்படும் அவருடைய இந்த நூலகத்தில் விபத்தாக வேணும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக உள்ளபடியே இந்த நூலகத்திற்கும் அந்த நூலகத்தினுடைய தலைமை அலுவலர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கீழடி என்கிற ஒரு சொல் மிக சமீப காலமாக ஒவ்வொருவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லாகவே நான் பார்க்கிறேன். இப்போ கீழடியை நாங்கள் முதலாக ஏன்னா அவர் முழுமையாக சில இடங்களை அறிமுகப்படுத்தலை. ஏன்னா கீழடியோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பினுடைய சில இடங்களில் அவையடக்கமாக இருந்தால் கூட நன்னூல் புகழுரைகளை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. எந்தெந்த இடத்துலலாம் தூதுவன் தன்னுடைய தன்னை பற்றிய பெருமை பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, தற்பெருமை பேசிக்கொள்ளலாம் சொல்லும்பொழுது, வேறொரு இடத்தில் யாருன்னு தெரியாத ஒரு நாட்டிற்கு போகிற பொழுது தூதன் அவனுடைய பெருமைகளை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. அந்த வகையில் அவையடக்கமாக இந்த கீழடியினுடைய ஆய்வுகளில் முதலிருந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இந்த 2 கட்டமாக கீழடியினுடைய ஆய்வுகள் நடந்தது. முதலாவதாக கீழடியினுடைய ஆய்வை தொடங்கியது மத்திய தொல்லியல் நிறுவனம். அதற்கு பின்பு இப்பொழுது 11வது கட்டமாக நம்முடைய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 11 கட்ட ஆய்வில் 4ஆம் கட்டத்திலிருந்து இப்பொழுது வரையிலான ஆய்வை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்டு வருகிறது. இதில் முதல் அந்த கட்டம் நாம் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை செய்த முதல் கட்டத்திலிருந்து அந்த ஆய்வில் நேரடியாக பங்கு பெற்றவன், அதனுடைய முழுமையான பொறுப்பில் இருந்தவன், அகழாய்வு பொறுப்பாளராக 3 ஆண்டுகள் அங்கே கீழடியில் பணி செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக கொற்கை என்கிற இடத்துல நடந்த அகழாய்வில் நாங்கள் தொடர்ச்சியாக பணி செஞ்சோம். இப்போ கொற்கையில் பொருணை அருங்காட்சியகம் அமைப்பதற்கான ஒரு பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த தாமிரபரணி நதிக்கரை, இப்படி வைகை நதிக்கரையுடைய நாகரிகம் வெளிக்கொணரப்பட்டதோ அதுபோல் தாமிரபரணி நதிக்கரையினுடைய அல்லது பொருணை நதியினுடைய நாகரிகமும் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியில் இப்போ நம்ம அந்த பணிகளை மும்முரமாக செய்து வருகிறோம். மிக விரைவில் கீழடியில் எப்படி ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறதோ அதுபோல் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஒரு அருங்காட்சியகம் ஒன்று தாமிரபரணி கரையில் அமையவிருக்கிறது. தாமிரபரணி அகழ்வாராய்ச்சி, அதுக்கப்புறம் இப்போ மயிலாடும்பாறை என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்தியாவினுடைய அல்லது கிழக்கு ஆசியாவினுடைய
முன்னோடியாக தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது உலோகத்தினுடைய பயன்பாட்டை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் 9/5/2022 நம்முடைய சட்டப்பேரவையிலே தெரிவித்தார்கள். அந்த ஆய்விலையும் நான் நேரடியாக அதனுடைய ஆய்வாளராகவும் ஆய்வு பொறுப்பாளராகவும் நான் கலந்து கொண்டிருந்தேன். ஸோ இந்த ஆய்வு பின்னணியோடு தான் நாம் அந்த கீழடியை பற்றி பேசுகின்ற அந்த வாய்ப்பிலே நான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். கீழடி முதலாக ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கீழடியினுடைய காலத்திற்கு முன்பாக தமிழகத்தில் எங்கேயுமே அகழ்வாராய்ச்சி நடத்தப்படவில்லையா என்றால் இல்லை. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மட்டும் கிட்டத்தட்ட 39 அகழ்வாராய்ச்சிகளை 1964 2018 வரைக்கும் நடத்தி இருந்தது. 1964 2018 வரைக்கும் நம்ம 39 அகழாய்வுகளை நம்ம நடத்தியிருக்கிறோம், தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மட்டும். இதில் தமிழ்நாட்டில் மட்டும் மத்திய தொல்லியல் துறையோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அகழாய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் 2012 தொடங்கப்பட்டு 2014 நேரடியாக கீழடியில் தொடங்கப்பட்ட இந்த அகழாய்வு கடந்த 10 ஆண்டுகளாக மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக தென்னிந்தியாவில் குறிப்பாக இந்திய நிலப்பரப்பில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பல முக்கியமான சான்றுகள் நமக்கு மிக முக்கியமான ஆவணங்களாக நம்மளுக்கு இருக்கின்றன. இப்போ அந்த வகையில் கீழடியை நாம் குறிப்பிடுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் கீழடியை ஒரு நகர நாகரிகம் என்பதாக குறிப்பிடுகிறோம். இப்போ ஏன் இதை நம்ம கீழடியை மட்டும் நகர நாகரிகம் என்பதாக குறிப்பிட வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்குது, அல்லது ஏன் அதை நம்ம நகர நாகரிகம் என்று குறிப்பிடுகிறோம் அப்படின்னா, கீழடியை நம்ம சொல்லுகிற பொழுது வரலாற்று தொடக்க காலத்தை சார்ந்த ஒரு இடம் என்று நம்ம சொல்கிறோம். வரலாற்று தொடக்க காலத்தை சார்ந்த இடம். ஆய்வாளர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, தொல்லியலை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய வரலாறை வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று காலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம், அதுக்கப்புறம் வரலாற்று காலம் என்பதாக நம்ம பிரித்துக்கொள்வோம். அப்போ இங்கே நம்முடைய வரலாறுகளுக்கு 2 விதமான தரவுகள் கிடைக்கின்றன. ஒன்று எழுதப்பட்ட ஆவணங்களாக இருக்கக்கூடிய தரவுகள். நம்முடைய வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்ட ஆவணங்களிலிருந்து அல்லது நாட்டார் வழக்காறுகளிலிருந்து சேகரிக்கப்பட்டு எழுதப்படுமானால் அவையெல்லாம் எழுதப்பட்ட ஆவணங்களாக தரவுகளாக வரலாறாக அமைகின்றன. அதே நேரத்தில் எழுதப்படாத ஒன்றிலிருந்து நாம் நம்முடைய தரவுகளை சேகரித்து சொன்னோமே என்றால் அது நாம் எழுதப்படாத ஆவணங்களிலிருந்து நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய வரலாற்றையும் மீட்டெடுக்கின்ற அறிவியல் முறையிலான ஒரு ஆய்வாக அமைகின்ற பொழுது அதை நாம் தொல்லியல் அகழாய்வுகளாக நாம் அதை கருதுகிறோம். இப்போ இந்த அறிவியல் முறையிலான காரண காரியங்களோடு விளக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளாக நம்முடைய தொல்லியல் அகழாய்வுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நம்ம சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் எல்லா பொருட்களுக்கும் நாம் அறிவியல் முறையிலான சில காரண காரியங்களை விளக்க வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்குது. அப்போ இதற்கு முன்பு வரைக்கும் தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளை பற்றி நம்ம பேசுகிற பொழுது மிக முக்கியமான ஒரு அகழாய்வு ஜெர்மானியர் ஜாகர் என்பவரால் 1800களில் நடத்தப்பட்ட, ஆங்கிலேயர்கள் காலத்திலே நடத்தப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் தெற்கு ஆசியாவிலேயே நடத்தப்பட்ட முதல் அகழாய்வு ஆதிச்சநல்லூர் என்கிற இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வு. இப்போ இந்த ஆதிச்சநல்லூர் என்கிற ஒரு இடத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஆதிச்சநல்லூர் தாலிக்காட்டில் மிக முக்கியமான ஒரு அகழாய்வு ஜாகர் நடத்துகிறாரு. இந்த ஜெர்மானியர் நடத்துகிற பொழுது அவருக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த தாலிக்காட்டில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களும் அங்கே இருக்கக்கூடிய புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களும் அந்த முதுமக்கள் தாலியினுடைய பானை வகைகளுடைய அமைப்பும் அங்கே கிடைத்திருக்கக்கூடிய தங்கத்தினாலான பொருட்களும் வெள்ளியினாலான பொருட்களும் செம்பினாலான பொருட்களும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்துகிறது. இவ்வளவு பெரிய தாலிக்காட்டில் இருக்கிறாங்க, இங்கே நிறைய மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண்பாடு இருந்திருக்கிறது, இவர்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்தியாவை பற்றிய பொதுவான கருத்து ஐரோப்பிய நாடுகளில் அல்லது மேற்கத்திய நாடுகளில் என்ன மாதிரியான கருத்து இருந்தது அப்படின்னா, இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களை விட மிக மோசமான ஒரு நிலையில் இருந்தார்கள், இவர்கள் காட்டுமிராண்டிகளை போன்ற ஒரு பழக்க வழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள், குறிப்பாக இந்தியர்கள் கருப்பாக இருந்தார்கள், அதிலும் குறிப்பாக தென்னிந்தியர்கள் மிக கருப்பாக இருந்தார்கள். இப்போ இந்த கருப்பு என்பதும் நமக்கான அடையாளம் என்பதும் இங்கே இந்த தென்னிந்தியாவையும் அல்லது இந்தியாவையும் குறிப்பாக திராவிடத்தையும் அது கருமை என்பதோடும், இந்த கருமை என்பது இந்த வண்ணம் என்பது இங்கே ஒரு நாகரிகமற்ற பண்பாடு இருந்தது என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்வதாக அமைந்திருந்தது. இப்போ இந்த கருப்பாக இருக்கிறவங்க அல்லது இந்த கருமையோடு இருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய குடிகள் மிக பழங்குடிகளாகவும் மிக பின்தங்கியவர்களாகவும் ஏழ்மை நிறைந்தவர்களாகவும் ஒன்றும் அறியாத பாமரர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு காட்டுமிராண்டிகளாக இருந்தார்கள் என்பதை போன்ற குறிப்புகளைத்தான் பெரும்பான்மையான ஐரோப்பியர்கள் அல்லது தென்னிந்தியாவை பற்றிய வட இந்திய குறிப்புகளும் நமக்கு மீண்டும் மீண்டும்
பதிவு செய்து வைத்தன. நம்முடைய புராணங்களில் கூட நாம் மிகவும் கருப்பானவர்களாகவும் அருவருக்கத்தக்கவர்களாகவும் அசுரர்களாகவும் என்ன செஞ்சிருக்கோம், பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறோம். இப்போ இந்த நிலை வரலாற்றிலும் சில இடங்களில் தொடர்ந்தது. இப்போ இந்த வரலாறுகள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் எந்த விதமான பண்பாடுமற்ற நாகரிகமற்ற ஒரு மனித இனக்கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லுகிற பொழுது, ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட இந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு புதிய ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தது. அது என்ன செய்தி? இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மிக முக்கியமாக பானை வணிதலில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பானை வகைகள் உலகில் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான பானை வகைகளோடு முந்தைய பண்பாட்டு எச்சங்களோடு மிக மிக முக்கியமான நெருக்கமான தொடர்பை உடையவனாக இருக்கின்றன. இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களில் இங்கே கிடைக்கக்கூடிய தங்கத்தை அறிந்தவர்களாக இந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். இங்கே வெண்கலத்தை அறிந்தவர்களாக, செம்பை அறிந்தவர்களாக இந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். உளவோடு தொடர்புடையவர்களாக இந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். உழு கருவிகள் இங்கே கிடைத்திருக்கின்றன. இவர்கள் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் யார் என்பது தெரியவில்லை. இதுதான் இங்கே கடைசியாக நின்ன மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ இங்கே எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் எங்கே இருக்குது? இந்த புதைக்கப்பட்டவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்? இவர்களுக்கான இடம் எது? இப்போ நம்முடைய தொன்மை மாந்தர்கள், தொல் மாந்தர்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய மூதாதையர்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய மூதாதையர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக, மிகப்பெரிய ஒரு 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 விஷன் இருக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு நியோலித்திக் பீரியட்னு சொல்லக்கூடிய புதிய கற்கால பண்பாட்டு எச்சங்களிலிருந்து நமக்கான இந்த புதைவிடங்கள் எல்லாம் தமிழகத்திலே கிடைத்திருக்கின்றன, இந்தியா முழுமைக்கும் கூட கிடைத்திருக்கின்றன. இப்போ இந்த புதைவிடங்களை பற்றி பார்க்கிற பொழுது நமக்கு புதிய கற்கால தொடக்கத்திலிருந்து மனிதர்களை இங்கே புதைக்கின்ற அல்லது பாதுகாக்கின்ற, மீண்டும் அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது. அதற்கான தொடக்கம் இங்கே இருந்திருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இவர்கள் இந்த புதைவிடங்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது பெரும்பான்மையாக நமக்கு கிடைக்கக்கூடிய புதைவிடங்கள் எந்த இடங்களில் இருக்குது அப்படின்னா, எதுவுமே பயன்பாடற்ற, நம்ம இந்த ஒரு எந்த ஒரு புல்வெளியிலோ அல்லது ஒரு காட்டு உயிர்கள் வாழ முடியாத ஒரு விஷயமோ, மரங்கள் முளைக்காத, செடி கொடிகள் முளைக்காத ஒரு பேரல் லேண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வறண்ட ஒரு பகுதிகளில் அவங்க தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளில் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய இடுகாடுகளை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். இப்போ இந்த இடுகாடுகளை இவர்கள் அமைப்பதன் மூலமாக அந்த இடங்களில் விலங்குகளாலோ அல்லது வேறு வகையான இந்த மரங்களாலோ மற்ற விஷயங்களாலோ செடிகளாலோ என்ன செய்யாது, அது திரும்பவும் பாதிக்கப்படாமல் இருக்கும், அது திரும்ப டேமேஜ் ஆகாமல் இருக்குது. அப்போ இந்த புதைவிடங்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பது புதிய கற்காலத்தினுடைய தொடக்கத்திலேயே நாம் வாழ்வதற்கான ஒரு இடத்தையும், நம்முடைய இறந்து போனவர்களை நாம் புதைப்பதற்கான புதைப்பிடத்தையும் வேறு வேறாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை புதிய கற்காலத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே ஆரம்பித்திருக்கிறது. இப்போ புதிய கற்காலத்தினுடைய தொடக்கத்தில் ஆரம்பித்தவன் நமக்கு ஃபெட்ரல் லேண்டுக்கும் நான் ஃபெட்ரல் லேண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ எது ஃபெட்ரல் லேண்டு, எது நான் ஃபெட்ரல் லேண்டுன்றதை அவங்க ஊகித்து உணர்ந்து அந்த நான் ஃபெட்ரல் லேண்டில் புதைப்பிடங்களையும் ஃபெட்ரல் லேண்டில் தங்களுடைய வாழ்விடத்தையும் அமைத்து கொண்டார்கள். தங்களுக்கான உணவு உற்பத்தியும் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மண்ணையும் தங்களுடைய வாழ்விடங்களாக அவர்கள் அமைத்து கொண்டார்கள். அந்த மண்ணை தேர்ந்தெடுத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்போ இந்த விஷயம் இங்கே ஆதிச்சநல்லூரில் பார்க்கிற பொழுது இவர்களுடைய புதைப்பிடம் இங்கே இருக்கிறது. ஆதிச்சநல்லூர் ஒரு வளமான பகுதி, ஆனால் அவருடைய வாழ்விடம் நம்மளுக்கு கிடைக்கல. ஏன் வாழ்விடம் கிடைக்கல? மதுரையை பற்றி நாம் பேசுகிற பொழுது, மதுரையினுடைய பழமையை பற்றி பேசுகிற பொழுது, 17 அறியா பழங்குடி மூதூர்னு சிலப்பதிகாரம் சொல்லுது மதுரையை. 17 அறியா பழங்குடி மூதூர் மதுரை. இங்கே இருக்கக்கூடியவன் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு தேவையே இல்லாத பழங்குடிகள் வாழக்கூடிய ஒரு ஊர் பண்டு மதுரை அப்படின்வான். இப்போ இந்த பழம் மதுரையாக இருக்கக்கூடிய இந்த மதுரை இன்னைக்கு நம்ம தேடி பார்த்தோம்னா ஒரு பழைய பொருள் கூட கிடைக்காது. ஒரு 200 வருஷத்துக்கு முந்தைய மதுரையினுடைய ஒரு கல்வெட்டு கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய ஒரு வீட்டை கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு பழமையை கூட நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ பாண்டியர்கள் எங்கே இருந்தாங்க, எப்படி அவன் உட்காந்துருந்தான், எந்த இடத்துல அவன் நின்றுக்கிட்டு இருந்தான்? இத்தனை பாண்டிய வம்சம் ஆண்டிருக்கிறது, இத்தனை சோழ வம்சங்கள் இங்கே பாண்டியரோட சண்டை போட்டு மதுரையை கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருக்கிறானே, இத்தனை முகமதியர்கள் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கிறார்களே, சுல்தான்கள் வந்திருக்கிறார்களே, அவர்களுக்கான அடையாளங்களை பார்க்கிற பொழுது ரொம்ப சொற்பமாக இருக்கும். அப்போ அவர்களெல்லாம் எங்கே இருந்தாங்க? அந்த மதுரை எங்கே போச்சு? அந்த பழைய மதுரையை காணாமே. நம்ம பாஸ்கரதாஸ் எழுதின அந்த பழைய மதுரையை கூட, ஓவியம் வரைந்த அந்த பழைய மதுரையை கூட நம்மளால் பார்க்க முடியலையே. எங்கே போச்சு இந்த பழைய மதுரை? இப்போ இந்த பழம் மதுரை காணாமல் போகிறது. இப்போ புதிய மதுரையாக, புது பொலிவு பெற்ற ஒரு மதுரையாக திரும்ப திரும்ப இந்த நகரம் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது.
ஏன் இந்த நகரம் வந்து பழமையில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? இந்த பாண்டியர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அரண்மனை எங்கே சார் பார்க்கலாம்? அவங்களாம் எங்கே குடியிருந்திருப்பாங்க? ஒரு இடம் கூடவா நம்மளுக்கு கிடைக்கல? இப்போ ஏன் கிடைக்கல அப்படின்னா, நாம் இங்கே எழு அறியாதவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்தை விட்டு புலம்பெயராதவர்களாக இருக்கிறோம். இப்போ எந்த இடம் கைவிடப்படும் அப்படின்னா, ஒரு இடம் நமக்கான வாழ்வியலை, நமக்கான வாழ்வாதாரத்தை தராத பொழுது நாம் என்ன செய்வோம்? அந்த இடத்த விட்டு கைவிட்டு வெளியில் போவோம். எனக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாத பொழுது பக்கத்து ஊரில் ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்கன்னா என் ஊரை விட்டுட்டு நான் பக்கத்து ஊருக்கு போவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஊரில் இன்னொருத்தர் வேலை கொடுக்குறாங்கன்னா என் ஊரில் எந்த வாழ்வதற்கு வழியே இல்லாத பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என் ஊரை காலி பண்ணி விட்டு நான் என்ன செஞ்சிருவேன்? பக்கத்து ஊருக்கு போயிடுவேன். இப்போ என்னுடைய ஊரில் எல்லா வளமும் இருக்குது. நான் இந்த ஊரை விட்டு போவதற்கான எந்த தேவையும் எனக்கு இல்லாத பொழுது மீண்டும் மீண்டும் நான் எங்கே மட்டும்தான் இருப்பேன்? என் ஊருக்குள்ளாக மட்டும்தான் இருப்பேன். என் ஊரை எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கொண்டே இருப்பேன். நான் இருப்பேன், எனக்கு பின்னாடி என்னுடைய மகன் இருப்பான், அவனுக்கு பின்னாடி அவனுடைய மகன் இருப்பான். எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அத்தனை தலைமுறைகளுக்கும் வாழ்வளிக்கக்கூடிய இடமாக ஒரு இடம் இருக்கிற பொழுது இப்பொழுது நாம் நம்முடைய வரலாற்றை மட்டும்தான் பார்க்க முடியும். நம்முடைய மூதாதையருடைய வரலாறு நம்முடைய கால்களுக்கு கீழே பல மைல்களுக்கு அப்பால் புதைந்திருக்கிறது. இப்போ மதுரையும் அப்படிப்பட்ட ஒரு மிக பழமையான நகரம். ஆனாலும் கூட இங்கே மிக புதுமையான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது. அப்போ நமக்கு ஒரு வாழ்விடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அந்த வாழ்விடம் ஏதேனும் ஒரு சூழலில் கைவிடப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக வாழ்விடம் கைவிடப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் புதைப்பிடம் கிடைக்குது. ஏன்னா புதைப்பிடத்தில் போய் நம்ம வாழ போகிறது இல்லை. அப்போ நம்ம நியோலித்திக் பீரியடில் அல்லது புதிய கற்கால மனிதர்களாக புதைக்கப்பட்டவர்கள் புதிய கற்காலத்திலிருந்து எங்கே வாழ்ந்தான்றதை தேர்ந்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டில் மிக சொற்பமான இடங்கள் கூட கிடைக்கிறதுல ரொம்ப அருமையான ஒரு அரிதான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த அரிதான விஷயங்களில் வரலாற்று தொடக்க காலத்தில் நமக்கு இந்த கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கீழடி. இவ்வளவு அரிதான ஒரு இடத்துல நமக்கு வாழ்விடங்கள் கிடைக்கிறதுல மிகவும் அரிதான ஒன்றாக இருக்கிறது. அதிலும் நாம் புழங்கியபடியே அப்படியே எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் சொல்லுவோம். ஒரு ஆர்கியாலஜி மவுண்ட்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்விடம் என்பது அரிதினும் அரிது. ஏன் நம்ம ஒரு ஊரை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அது தொடர்ச்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ மாற்றிக்கொண்டே இருப்பது ஏதேனும் ஒரு காரணத்துக்காக முழுமையாக கைவிடப்படணும். அப்படி கைவிடப்பட்ட இடம் நம்மளுக்கு கிடைப்பது என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயம். இப்போ இந்த அரிதான ஒரு விஷயத்தில் ஒன்றாக மதுரைக்கு மிக பக்கத்திலேயே ஒரு இடம் முழுமையாக கைவிடப்பட்ட ஒரு இடமாக கிடைத்திருக்கிறது. அதிலும் அந்த இடம் முற்றிலும் சிதைக்கப்படாமல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 110 ஏக்கர். அதை நம்ம இந்த ஆர்கியாலஜிக்கல் மவுண்ட்னு சொல்கிறோம், தொல்லியல் மேடு. அப்போ 110 ஏக்கர் தொல்லியல் மேடு, ஒரு 4 சதுர கிலோமீட்டர் அளவிற்கான சுற்றளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதி நமக்கு சில தென்னை மரங்களாலும் சில வயல்வெளிகளாலும் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது சில நூற்றாண்டுகளாக. அப்படின்றதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. இதற்கு முன்னால் நமக்கு கிடைத்த சில இடங்கள் வரலாற்று தொடக்க கால இடங்களோடு கிடைத்திருந்தாலும் அவை மிகச்சிறிய அளவிலான ஒரு இடங்களாகவே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கின்றன? கிடைத்திருக்கின்றன. மற்றவையெல்லாம் நகரத்தினுடைய வளர்ச்சி காரணமாக அது தொடர் பயன்பாட்டு காரணமாக அவையெல்லாம் நம்மளால் தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாத அல்லது தொழில் எச்சங்களாக அறியப்பட முடியாதவையாக மாறி இருக்கின்றன. அப்படி கிடைத்த கீழடி 298 இடத்துல ஒரு இடம் தான் இந்த கீழடி. அப்போ வைகை நதிக்கரை முழுவதும் 2012ஆம் ஆண்டு இந்த மத்திய தொல்லியல் குழுவினர் ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸில், ஒரு 8 கிலோமீட்டர் ரேடியஸில் ஆற்றினுடைய 2 கரைகளையும் வைத்துக்கொண்டு எங்கேயாவது தொல்லச்சங்கள் இருக்கிறதா என்று தேடுகிற பொழுது அவர்கள் கண்டடைந்த 298 தொல்லச்சம் மிக்க இடங்களில் ஒரு இடம்தான் கீழடி. இதற்கு முன்பாக நாம் வைகை ஆறு கடலில் கலக்கிற அழகன்குளம் என்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 12 முறை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அகலாய்வு பண்ணியிருக்கிறோம். சங்க காலத்திற்கு முன்பு இருந்தே ரோமானியர்களோடு நமக்கு இருந்த தொடர்பும் ஒரு ரோமானிய கப்பல் பாண்டிய நாட்டிற்கு நேரடியாக வந்து சென்றிருக்கிறது என்பதற்கான பானையோட்டில் வரையப்பட்ட ரோமானிய கப்பலினுடைய ஓவியத்தையும் நாம் நேரடியாக அழகன்குளத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம முத்துக்களை பற்றியும் சங்கை பற்றியும் சங்க இலக்கியங்களில் கிடைக்கின்ற அத்தனை குறிப்புகளுக்குமான ஒரு மிகப்பெரிய இடமாக, ஒரு வணிக தளமாக இந்த அழகன்குளம் ஒரு துறைமுக பட்டினமாக திகழ்ந்திருக்கிறது அப்படின்றதுக்கான ஆதாரங்களை நாம் மிக விரிவாக எடுத்து ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் இந்த கீழடி என்கிற ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு. அதனால் பெரும்பாலும் அழகன்குளத்தை பற்றி யாருக்கு என்ன செய்யலை? தெரிய வரல. அது ஆய்வாளர்கள் மத்தியில் இன்னும் போய் சேரலை. ஆனாலும் நம்முடைய கல்விக்கான பாட புத்தகங்களில் அழகன்குளம் என்கிற ஒரு வார்த்தையை படிக்காமல் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பிற்குள் எந்த ஒரு மாணவரும் தப்பித்து விட முடியாது. ஆனால்
நம்மளுக்கு தெரியாமையே ஆதிச்சநல்லூரையும் அழகன்குளத்தையும் ஒரு மனப்பாட பகுதியாக பரீட்சை எழுதுவதற்கான ஒரு ஊராக அது எங்கே இருக்குன்றே தெரியாத ஒரு ஜியாகிரபிக்கல் மேப்பில் நம்ம கவனிக்காத ஒரு இடமாக அதை பற்றி தொடர்ச்சியாக எழுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் நாம் அந்த தேர்வுக்காக மட்டும் இல்லாமல் நம்முடைய பண்பாட்டு விழுமியத்திற்காகவும் சேர்ந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு இடமாக இந்த கீழடி அமைந்திருக்கிறது. இந்த கீழடியில் நாங்கள் போகிற பொழுது, அதாவது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அங்கே நம்ம கீழடியில் அகழாய்வு செய்ய உட்படுகிற பொழுது 2-3 முறை மத்திய தொல்லியல் துறை அகழாய்வு பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் ஒரு மிகப்பெரிய கட்டிடப் பகுதிகளை உள்ளடக்கிய நகர நாகரிகம் என்று சொல்வதற்கான இதுவரை ஐரோப்பியர்களும் அல்லது மேற்கு நம்ம வடக்கில் இருப்பவர்களும் பேசி வந்த எழுதி வந்த செய்திக்கு மாற்றாக எதிராக இல்லை, செய்திக்கு மாற்றாக நாம் என்ன செய்ய வேண்டியிருந்தது, நாம் நாகரிகம் மிக்கவர்கள் என்பதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. எப்படி ஆதிச்சநல்லூரிலே அங்கு புதைக்கப்பட்ட மனிதர்கள் நாகரிகமிக்கவர்கள் என்று அத்தனை ஐரோப்பிய ஆய்வாளர்களும் ஒத்துக்கொண்டார்களோ, அந்த நாகரிகமிக்க மனிதர்கள் தென்னிந்தியா முழுமையும் பரவி இருந்தார்கள். அவர்களுக்கான வாழ்விடம் இதோ இங்கே கிடைத்திருக்கிறது, மதுரைக்கு பக்கத்திலே கிடைத்திருக்கிறது. மதுரை என்பது தாமிரபரணியை தாண்டியும் இருந்தது. சிலப்பதிகாரம் அப்படித்தானே சொல்லுது. 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக கருதப்படுகின்ற சிலப்பதிகாரம் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்ட தென்னவன் வாழி அப்படின்னு சொல்லி வாழ்த்துது. அப்போது இந்த பாண்டிய மண்டலம் என்பது, பாண்டிய நாடு என்பது அங்கே தெற்கே கன்னியாகுமரியை தாண்டி இருக்கக்கூடிய பகுருளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு ஓடக்கூடிய மலை வரைக்கும் பரவி இருந்தது. இந்த பக்கம் வடக்கிலும் கிழக்கிலுமாக எங்களுக்கு கடல்கள் தான் சூழ்ந்திருந்தன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு பழம்பாடல் ஒன்று இருக்கிறது. சிலப்பதிகாரம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாண்டிய நாடு என்பது அதுவரை பரவி இருந்தது. நின்ற சீர் நெடுமாறன் என்பவன் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன்றான். நெல்வேலி என்பது வேற ஒன்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி. அப்பொழுது ஆதிச்சநல்லூரிலே வாழ்ந்த மனிதன் வாழ்ந்த அதே காலகட்டத்திற்கான சம காலகட்டத்தில் இங்கேயும் ஒரு பண்பாட்டோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கு மட்டும் இல்லை, எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்திருந்திருக்கிறார்கள். அப்போ நம்மளுக்கு புதிய கற்காலத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து வரலாற்று காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக மனித பண்பாட்டு கூறுகளில் நாம் ஆதிச்சநல்லூர் எச்சங்களுக்கான மிக முக்கியமான வாழ்விட பகுதியாக கீழடியை நம்ம கருதுகிறோம். அப்போ நம்ம நகர நாகரிகத்தினுடைய உச்சமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. கீழடியில் மிக முக்கியமாக கட்டட பகுதிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த கட்டட பகுதிகளில் இருக்கக்கூடிய செங்கல்களுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட வகை முறையில் அமைந்திருந்தது. அதிலும் குறிப்பான சங்ககால செங்கல் முறை என்கிற ஒரு வகை முறையில் அமைந்திருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம கட்டடங்களுக்கு ஒரு கட்டடம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம 10 அடிக்கு 20 அடி நம்ம ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் மிக அளவாக நம்மளுக்கு என்ன சொல்லுவார், நம்மளுக்கு 2 லோடு செங்கல் வேணும் சார், கிட்டத்தட்ட ஒரு 2000 செங்கல் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த 2000 செங்கல் தேவைப்படும் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய செங்கலின் அளவை வைத்துக்கொண்டு அவர் கணிக்கிறார். எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு 10 அடிக்கு 10 அடி நான் கட்டணும்னா எனக்கு ஒரு 2000 செங்கல் வேணும், 4 மூடை சிமெண்ட் வேணும், ஒரு 5 மூடை மண் வேணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான அந்த அளவு முறைகளை அவர் சொல்கிறாரு. இப்போ கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் இதே மாதிரியான குறிப்பிட்ட அளவு முறையோடு அமைந்திருக்கின்றன. இப்போ கீழடியில் பல்வேறு விதமான தொட்டிகளும் வடிகால்களும் மூடப்பட்ட வடிகால்களும் திறந்த வடிகால்களும் குறிப்பிட்ட வகை செங்கல் அமைப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தூண்களை நிறுவுவதற்கான அந்த நம்ம பில்லர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த செவத்துக்கு நம்ம பில்லர் போட்டிருக்கோம், இந்த ரூஃபை தாங்கிறதுக்கான பில்லர் வேணும். இந்த தூண்களை தாங்குவதற்கான அங்கே உடன் அந்த பிளாக் வச்சுருக்காங்க, மரங்களாலான தூண்களை நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த குச்சி நடு குழிகள் போஸ்ட் ஹோல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதற்காகவே வடிவமைக்கப்பட்ட செங்கல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அப்போ ஒரு தூண்களை இந்த இடத்துல வைக்க போகிறோம், இந்த தூண் இந்த அளவில் இருக்கும், இந்த அளவிற்கு இந்த அளவு நம்ம செங்கலை தயார் பண்ணணும் அப்படின்னு இந்த செங்கல் தயாரிப்பதற்கு முன்பாகவே மிகச்சரியாக தயாரிக்கப்பட்ட செங்கல்கள் அங்கே இருக்குது. அப்போ அவர்களுக்கு மிக நேர்த்தியான ஒரு கட்டட பொறியியல் தொழில்நுட்பம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இப்போ எல்லா அந்த ரூஃப் லைன் நம்ம பார்த்தோம்னா ஃபிங்கர் குரூடு ரூஃப் டைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம கை விரல்களை நம்ம வைத்து தேய்த்தோம்னா அந்த மழை நீர் வடிவதற்காகவோ அல்லது நீர் வடிவதற்காக கை விரல்களை வைத்து தடவினால் எப்படி அந்த குரூவிங் வருமோ அது மாதிரி அந்த நீர்வடி விளிம்புகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஆச்சரியமாக நாங்கள் பண்ணுகிற பொழுது ஒரு அந்த ரூஃப் டைல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கூரை ஓடுகளில் ஒரு அச்சு ஒன்று கிடச்சிது. ஏன்னா ஃபிங்கர் குரூ ரூஃப் டைல்ஸ் நம்ம சொல்கிறோம். கை விரல்களால் என்ன பண்ணுறான் அந்த பாட்டர் அதில் விளிம்புகளை ஏற்படுத்துகிறான், மழை நீர் வடிவதற்கான விளிம்புகளை ஏற்படுத்துகிறான். அதில் ஒரு அச்சில் அவனுடைய கட்டை விரலுடைய அல்லது விரலினுடைய ஒரு ரேகை ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது
ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய மூதாதையன் எவனோ ஒருவன், யாரோ ஒருவன், அவன் கருப்பா சிகப்பா உயரமா குள்ளமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய கட்டை விரல், அவனுடைய விரல் ரேகை ஒன்றை நம்ம தொட்டு பார்க்கிற பொழுது ஒரு 2600 வருடங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த ஸ்பரிசம் இப்போ கூட நம்மளுக்கு அது புல்லரிக்குது. அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நாம் ஒரு நேரடியாக அவரோடு பேசி கொண்டிருப்பதை போன்றதான ஒரு 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 அனுபவத்தை வந்து நம்மளுக்கு அந்த அந்த இடத்துல நம்மளுக்கு கொடுக்குற பொழுது நான் இந்த 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 மண்ணோடு நான் வந்து தொடர்புட்டவனாக இருக்கிறேன் அப்படின்ற அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது எல்லாமே நாம் வந்து நேரடியாக ஆய்வு பண்ணுறோம். அந்த ரூஃப் டைல்ஸ் உட்பட அங்கே கிடைத்திருக்கக்கூடிய கார்பன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குதா அப்படின்னா, கிட்டத்தட்ட 110 ஏக்கரில் நாம் நிறைய அறிவியல் முறைகளை மதிப்புக்குரிய எங்களுடைய ஆணையர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள் வந்து இந்த துறையினுடைய ஆணையராக வந்த பிறகு நிறைய அறிவியல் முறையிலான ஆய்வுகள், நாம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அறிவியல் முறையிலான சான்றுகளை நாம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதாக அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால் நாம் எல்லா விஷயத்தையும் நம்முடைய இந்தியாவிலே பண்ண முடியாதா அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நம்முடைய இந்தியாவிலும் ஏன் தமிழகத்திலும் கூட பண்ண முடியும். ஒரு கார்பன் டேட்டிங் நம்ம பண்ணுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா வந்து பீட்டா அனலிட்டிக்கல் லேபுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம் ஒரு கார்பன் டேட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பீட்டா அனலிட்டிக்கல் லேபுக்கு அனுப்பு தான் நம்ம C4 டேட்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த C4 டேட்டிங்கை நம்ம பீட்டாவில் தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, நம்ம இங்கேயும் பண்ணோம், கல்பாக்கத்திலையும் நம்மளால் பண்ண முடியும், கல்பாக்கத்திலும் நாம் செய்கிறோம். ஆனால் அங்கே செய்கிற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையும் உறுதித்தன்மையும் இன்னும் அதிகரிக்கிறது, வேறு யாராலும் மறுத்து பேச முடியாத ஒரு விஷயமாக மாறுது. அப்படித்தான் நம்மளுக்கு வந்து கீழடியினுடைய வயது கிமு 580, அங்கே கிடைத்திருக்கக்கூடிய எழுத்தின் வயது கிமு 580. ஏனென்றால் அதற்கு முன்பாக திரு ஐராவதம் மகாதேவன் உள்ளிட்ட அறிஞர்கள் எல்லாம் தமிழையும் சிந்து சமவெளியும் தொடர்பு படுத்துகின்ற ஒரு முயற்சியில் பெருமுயற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது இங்கே கிடைத்த நெடுஞ்செழியன் என்கிற ஒரு பெயரை, மாங்குளம் அப்படின்ற ஒரு ஊரில் நம்மளுக்கு இந்த மேலூர் பக்கத்தில் நம்ம போனோம்னா மீனாட்சிபுரம்னு ஒரு மலை இருக்குது, மீனாட்சிபுரம் மலை இருக்குது. அந்த மீனாட்சிபுரம் மலையில் மாங்குளம்னு ஒரு 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 இடத்துல இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டுகளில் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பெயர் வருது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டினுடைய அமைப்பையும் மொழி அமைப்பையும் வைத்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மொழி அமைப்பானது, இந்த எழுத்தமைதியானது கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கும் முற்பட்டதாக இருக்கணும், இதை கிமு 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும்ன்றார். ஆனால் சங்க காலத்தினுடைய வயதை, நெடுஞ்செழியனை நாம் 5ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போயிட்டா புத்தரும் மகாவீரரும் நெடுஞ்செழியனுக்கு பின்பற்றவர்களாக மாறிடுவாங்க. அப்போ மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னது போல இந்தியாவுடைய வரலாறை நாம் சிந்து சமவெளியிலிருந்தோ அல்லது புத்த ஜைன மதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தோ எழுதுவதற்கு பதிலாக கீழே தெற்கிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அப்போ அதற்கான வாய்ப்பை கீழடி முதலாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதை உறுதிப்படுத்துவதாக இன்னும் 2 இடங்களில் நடந்த அகழாய்வுகளுடைய கரிமச் சான்றுகள், அந்த C4 டேட்டிங்கினுடைய அந்த காலக்கணிப்புகள் நமக்கு கிடைத்தன. இதற்கு பின்பாக ஒரு நெல்மணி நமக்கு வந்து சிவகலை அப்படின்ற ஒரு இடத்துல நடத்தப்பட்ட, அந்த தாமிரபரணி நதிக்கரையில் சிவகலைன்ற ஒரு இடத்துல நடத்தப்பட்ட ஒரு நெல்மணி வந்து நம்மளுக்கு கிடைச்சது. இந்த நெல்மணியையும் நம்ம வந்து கார்பன் டேட்டிங்காக அனுப்பினோம். இந்த நெல்மணியும் கிமு 1175. அப்போது இன்றிலிருந்து சுமார் 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாண்மை செய்யப்பட்ட நெல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் முக்கியம். இப்போ நம்மளுக்கு வந்து கல்டிவேட்டட் பேடி, காட்டு நெல்லோ இல்லை காட்டு யானம்னு சொல்லக்கூடிய இயற்கையாக விளையக்கூடிய நெல் இல்லை, வேளாண்மையினால் மனித உற்பத்தியினால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு நெல் நமக்கு 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்திருக்கின்றன. 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன் வேளாண்மை தெரிந்தவனாக இருந்திருக்கிறான். இப்போ வேளாண்மை தெரிந்தவனாக இருந்தானா அவனுக்கு நீர் மேலாண்மை தெரிந்திருக்கிறது, அவன் நிலையான ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறான், அவனுக்கு தங்குவதற்கான கட்டட பொறியியல் தெரிந்திருக்கிறது, அவன் தனக்குள்ளான பொருட்களை பண்டமாற்று செய்திருக்கிறான், அவனுக்கு வணிகம் செய்ய தெரிந்திருக்கிறது, வணிகம் செய்வதற்கான மொழியை கற்றுக்கொண்டவனாக இருக்கிறான், அவனுக்கு மொழியறிவு இருந்திருக்கிறது. எனவே சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு சமூகம், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சமூகம் மிக பண்பட்ட நிலையில் மொழியையும் அதற்கான சமூக அமைப்பையும் பண்பாட்டையும் கொண்டதாக இருந்திருக்கிறது என்பதற்கான தொடர் சான்றுகளாக இந்த சான்றுகளெல்லாம் நமக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. சரி, 3200 ஆண்டுகளோடு முடிஞ்சிருச்சா? அப்போ நம்ம உழுவதற்கான கருவிகளை எங்களுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது, இரும்பு கிடைச்சிருக்குது. ஆனால் இந்த உலகம் முழுக்க நமக்கு வந்து செம்பு காலம் தான், செம்பினுடைய உலோகத்தை தானே பயன்படுத்தினதாக நம்ம படிக்கிறோம். செம்பு தானே முதலாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உலோகமாக இருந்திருக்கிறது. அப்போ அதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்ம தமிழகத்தில் எங்கேயுமே செம்பே கண்டுபிடிக்கப்படலையே அப்படின்னா, அதற்காகத்தான் மயிலாடும்பாறை என்கிற இடத்தில் நடத்தப்பட்ட ஒரு அகழாய்வில் நமக்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு என்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்தியதற்கான சான்றாதாரங்கள் கிடைத்தன.
இப்போ அங்கே கிடைத்ததை நாம் கார்பன் டேட்டிங் பண்ணும் பொழுது, அதே ஃப்ளோரிடாவில் நம்ம கார்பன் டேட்டிங் பண்ணும் பொழுது அதனுடைய காலம் என்பது கிமு 2200. அப்போ இன்றிலிருந்து 4200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு என்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்த தெரிந்த மனிதர்கள் தமிழகத்தில் இருந்தார்கள். இப்போ இந்த இரும்பு என்கிற உலோகத்தை பயன்படுத்த தெரிந்தவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை வரலாற்று தொடக்க காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த தமிழ் நிலம் தனியாகவே இயங்கி இருக்கிறது, அல்லது தமிழ் நிலம் தனிச்சிறப்பு வாய்ந்த ஏதோ ஒரு பண்பாட்டோடு இயங்கி இருக்கின்றது. இது பிற பண்பாடுகளிலிருந்து தனக்கான பண்பாட்டை வேறுபடுத்துவதற்காக பல சமயங்களில் முயற்சி செய்திருக்கிறது, அல்லது வேறுபட்டதாகவே இயங்கி இருந்திருக்கிறது. இது சமூக இயக்கத்தில் சேர்ந்த பொழுது, இந்த இரும்பினுடைய பயன்பாடு அதிகரித்த பொழுது, இரும்பு காலம் தொடங்கிய பொழுது, உலோக காலத்தில் இதனுடைய வளர்ச்சி என்பது எட்ட முடியாத ஒரு வளர்ச்சியாக இருந்தது. நம்மக்கிட்ட 2G வர்ற வரைக்கும் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2G வர்ற வரைக்கும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஃபோன் கூட இருக்காது. ஒரு ஊருக்கே ஒரு ஃபோன் இருந்தால் அது ஆச்சரியம், 10 ஊருக்கு ஒரு ஃபோன் இருக்கும். 2G வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு வளர்ச்சி வந்தது. இந்த 2G வந்து பரவலாக்குச்சு. 2G வந்ததுக்கப்புறம் 3G வரும்போது எல்லாருடைய கைகளையும் செல்ஃபோன் இருந்துச்சு. 3Gக்கு அப்புறம் 4G வந்து நம்மளால் நினைக்க முடியாத அளவுக்கு மாற்றத்தில் கொண்டு வந்துருச்சு. 4Gக்கு அப்புறம் 5G வந்து நம்ம இன்னும் அதிகப்படியான ஒரு மாற்றத்தில் வந்துட்டோம். அப்போது இரும்பினுடைய பயன்பாடு என்பது தமிழகத்தில் தொடங்கிய பொழுது நாம் மிகவும் பின்னாடி இருந்ததாக கருதப்பட்டது. ஆனால் அதை தொடங்கிய பொழுது இது எல்லாத்தையும் விட 4G மாதிரி 5G மாதிரி மிக மேம்பட்டவர்களாக இந்த தென்னிந்தியாவில் வாழ்ந்த ஒரு மனித இனக்குழு தமிழ் சமூகம் மாறியது. அப்படிப்பட்ட அதனுடைய உச்ச நிலை தான் இந்த கீழடி. வரலாற்று தொடக்க காலத்திலும் அந்த இரும்பு பயன்பாட்டின தொடக்கத்திலையும் வேளாண்மை தெரிந்தவர்களாக, கட்டட பொறியியல் தெரிந்தவர்களாக, வணிகம் தெரிந்தவர்களாக, மொழி தெரிந்தவர்களாக, மொழியிலே மேம்பட்டவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரமாக இந்த கீழடி நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே முதலாக எழுதப்பட்ட எழுத்து எது அப்படின்னா தென்னிந்தியாவில் கிடைத்த எழுத்து தான் தாதப்பட்டி, புலிமான் கோம்பை அப்படின்னு இந்த வைகை கரையில் கிடைத்த 2 ஊர்களில் கிடைத்த எழுத்துக்கள் தான். அதுவும் இன்றைக்கி நம்ம கீழடியில் நம்ம காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். கூடலூர் ஆகோல் ஆனிரை மீட்டு பட்டான்கள் என்கிற தொல்காப்பியத்தினுடைய அந்த ஆகோல் ஆனிரை மீட்டலுடைய அந்த நேரடியான தமிழ் வார்த்தையை பிற மொழி கலப்பில்லாத வார்த்தையை உடைய நடுகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாக மதுரை இருந்திருக்கிறது. இந்த நடுகள் இன்றைக்கு நம்ம கீழடியில் நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு எழுத்தை பார்க்க வேண்டும் என்று யாருக்காவது விருப்பம் இருந்தால் நாளை காலையில் நீங்கள் கீழடியில் போய் நேரடியாக அந்த கல்லை தொட்டு பார்க்கலாம். அதான் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நம்ம அதை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கலாம். சில வெளிநாட்டுக்காரங்க சில பேர் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது அவங்க கேட்டாங்க. நான் அதை சொன்னேன், இதாங்க நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பழமையான எழுத்து. இந்தியாவில் முதலாக இந்த எழுத்து தொடர்பாக நம்மளுக்கு தெரியாமல் இன்றைக்கி இந்த எழுத்தினுடைய பேச்சு வந்துருச்சு. எழுத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது எழுத்து வந்து என்றைக்குமே ஒரு அரச நிகழ்ச்சியாகவே இருந்திருக்கிறது. எழுத்து என்பது எப்பொழுதுமே ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். தனி மனிதனால் எழுத்தை உருவாக்க முடியுமா என்பதற்கான ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு அரசு ஒரு எழுத்தை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தான் உருவாக்கிய ஒரு எழுத்தை இன்னொரு அரசர் பயன்படுத்தியதாக நம்மளுக்கு பெரிய ஒரு குறிப்புகள் நம்மளுக்கு இல்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 2 வகையான இந்த எழுத்து முறைகள் தோன்றியதற்கான ஆய்வுகள் நிறைய நடந்திருக்கு. ப்ரொஃபஸர் ராஜன் அவர்கள் வந்து ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம், குறியீடுகளிலிருந்து எழுத்துக்கள் பரிணமித்திருக்க வேண்டும், குறிப்பாக தமிழ் மொழி குறியீடுகளிலிருந்து தனக்கான ஒரு எழுத்து முறையை தேர்ந்தெடுத்து கொண்டது என்று ஒரு வாதத்தை நிறுவி இருக்கிறார். இப்போ இங்கே எழுத்து என்பது தொடர்ச்சியாக ஒரு அரசு முயற்சியாகவே இருந்திருக்கிறது. கிங் அசோகர் வந்து மரம் நட்டார், குளம் வெட்டினார், சாலை அமைத்தார் என்பதையெல்லாம் தாண்டி அசோகர் தான் இந்தியாவிற்கான எழுத்தை அறிமுகம் செய்தார். அப்போ இந்த எழுத்துக்கள் வழியாகத்தான் ஒரு மனிதனுடைய ஒரு அரசினுடைய கொள்கைகளும் ஆணைகளும் அவனுடைய எல்லைகளும் நிர்ணயிக்கப்படுகின்றன. இந்த எழுத்து தான் ஒருவனுடைய எல்லையை வந்து நிர்ணயிக்குது. இந்த மொழி இல்லை, மொழி எப்படி வேணாலும் காற்றில் போகும், ஆனால் எழுத்து வந்து போகாது. அப்போ இந்த எழுத்தை நிர்ணயிக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், கர்நாடகா வரைக்கும் அவன் வந்துட்டான். இந்த கர்நாடகா வந்து மாஸ்கியில் வந்து நிற்கிறான், மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டரில் வந்து நிற்கும்போது அவன் பார்க்குறான் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்களில் என்னுடைய ஆளுமை செல்லாது. கலிங்க வெற்றியை அவன் சொல்கிறான், கலிங்கம் வரைக்கும் வந்து வெற்றி பெறான், ஒரிசா வரைக்கும் வந்து வெற்றி பெறான். வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவனுடைய கல்வெட்டில் சொல்கிறான், நான் வந்து சேரன் அல்லாத, பாண்டியன் அல்லாத, சோழன் அல்லாத, சத்தியபுத்திரன் அல்லாத பகுதிகளில் என்னுடைய இந்த தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு அவனுடைய பௌத்த தர்ம அறங்களை வந்து அவன் எழுதி வச்சுட்டு அந்த கல்வெட்டுகளை எல்லாம் வச்சுறான். கிட்டத்தட்ட 13 இடங்களில் இது மாதிரியான கல்வெட்டுகளை வந்து அவன் வைக்கிறான். எங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து, இன்றைய ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து
நம்முடைய மாஸ்கி வரைக்கும் கிட்டத்தட்ட நம்முடைய மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டான். இப்போ இவ்வளவு பெரிய பரந்த நிலப்பரப்பை அவனால் அவனுடைய எழுத்துக்களால் ஆளுகை செய்ய முடிகிறது. அவனுடைய கல்வெட்டு, ஒரு கல்வெட்டு கூட எங்கே கிடைக்கல? தென்னிந்தியாவுக்குள்ளே கிடைக்கல, தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்கல. அப்போது இவனுடைய எல்லையை எழுத்து என்ன செய்து வரையறை செய்து, நான் பாண்டியன் அல்லாத, சேரன் அல்லாத, சோழன் அல்லாத சத்தியபுத்திர என்பது இன்றைக்கு தகடூர் மாவட்டம், அதியமான். இந்த தகடூர் மாவட்டத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஜம்பை என்கிற ஒரு ஊரில் ஒரு கல்வெட்டு கிடைச்சது. அந்த ஊரில் சத்தியபுதோ அதியமான் நெடுமான் அஞ்சு ஈத்தப்பாளி அப்படின்னு சொன்னதுனால இந்த சத்தியபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் அதியமான் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்து நம்மளுக்கு நிகழ்ந்தது. அப்போது சத்தியபுத்திர என்கிற வம்சம் தகடூரை ஆண்ட ஒரு பகுதி, தகடூர் மன்னன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெங்களூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதிகள் உள்ளடக்கிய சில, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் உள்ளடக்கிய பகுதி அந்த தகடூர் நாடு என்று சொல்லக்கூடிய பகுதி. இப்போ இந்த தகடூர் நாட்டு உட்பட இங்கே என்னுடைய ஆட்சி இல்லை அப்படின்றத இந்த எழுத்துக்கள் சொன்னது. இப்போ இங்கே அசோகனுடைய எழுத்துக்கள் இங்கே உள்ளே வர முடியாத பொழுது இங்கே இருந்த எழுத்துக்கள் யாருடைய இதாக இருந்தது, யாருடைய ஆட்சியின் கீழே எழுதப்பட்டது? நீங்கள் நம்முடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிற பொழுது ஒரு 5 பேரரசுகளை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். பல்லவ பேரரசுகளை பற்றி நம்மளுக்கு தெரியும். மகாபலிபுரம் போகிறோம், மாமல்லையை பார்க்குறோம், அவருடைய வேலைகள் எல்லாம் பார்க்குறோம், கல்லிலே கலைவண்ணம் கண்ட அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த பல்லவ பேரரசு தொண்டை மண்டலத்திலே மிகப்பெரிய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தது. பல்லவர்களுடைய எழுத்து முறைகளை நீங்கள் என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுக்கான எழுத்துக்களாக மான் போலும் மயில் போலும் எழுத்துக்களை வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு டிசைனாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடி மாதிரி எழுதியிருப்பான். நீங்கள் பல்லவருடைய எழுத்துக்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். சரி, பல்லவருடைய எழுத்துக்கள் அப்படி இருந்தது. நீங்கள் நேராக சோழ நாட்டுக்கு உள்ளே வந்துட்டீங்க, தஞ்சாவூர் பகுதியில் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்து ஜெயங்கொண்டம் வரைக்கும் நீங்கள் அங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கம் பாண்டிய நாடு புதுக்கோட்டை வரைக்கும் நீங்கள் சோழ நாட்டு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் எங்கேயுமே அது போல் மான் போல மயில் போல எழுத்து ஒரு எழுத்து கூட பார்க்க முடியாது, ஒரு எழுத்து கூட பார்க்க முடியாது. சோழர்கள் காலத்துடைய கல்வெட்டில் ராஜராஜனுடைய கல்வெட்டு ஏதாவது ஒன்று இருக்குமா, இல்லை ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அதற்கு பின்னாடி வந்தவனுடைய ஏதாவது ஒரு கல்வெட்டு இருக்குமா? சோழர்களுடைய மரபில் ஒரு கல்வெட்டு கூட அப்படி இருக்காது. ஏன்? பல்லவர்களுடைய அந்த பகுதியையும் சோழர்கள் வெற்றி கொண்டார்கள், பல்லவ நாட்டையும் அவன் சோழர்கள் வெற்றி கொண்டான். ஆனால் ஒரு எழுத்து கூட பல்லவனுடைய எழுத்தை அவன் பயன்படுத்தவே இல்லை. சோழன் அவனுக்கான ஒரு எழுத்தை உருவாக்கிக்கிட்டான். சரி, இங்கே நீங்கள் நடுவில் மதுரையை பார்த்து, மதுரைக்கு தெற்க நீங்கள் பாண்டிய நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு அளவில் நிறைய சமண குன்றுகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மலைகளில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனமலை, அரிட்டாப்பட்டி, இந்த பக்கம் கீழே கோயில்குடி, இப்படி பல இடங்களில் சமண மலைகள், சமண குன்றுகள் இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது எல்லா இடங்களையும் கல்வெட்டுகள் இருக்கும். இது எல்லா கல்வெட்டுகளும் வட்டெழுத்தினால் ஆன கல்வெட்டுகள். இந்த வட்டெழுத்து கல்வெட்டுகள் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள். அப்போ பாண்டியர்கள் இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, வட்டெழுத்துக்களை பிரதானமான ஒரு எழுத்து முறையாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இந்த பாண்டிய எழுத்து முறையில் வட்டெழுத்து கல்வெட்டுகளில் அதே காலகட்டத்தில் இருந்த சோழர்கள் ஒரு எழுத்து கூட பயன்படுத்தலை, ஒரு எழுத்து கூட பயன்படுத்தலை. குற்றாலம்ன்ற ஒரு இடத்துல வந்து பாண்டியனுடைய வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதை சோழமாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்ன பண்ணுறா, அதை புதுப்பிக்கிறா, அந்த கோயிலை புதுப்பித்து அந்த நிபந்தங்களை திரும்பவும் அவங்களுக்கே கொடுக்குறா. அப்படி கொடுக்கும்போது இது வட்டமானபடியினால் தமிழாக படி எடுத்துன்றான். இது ஏற்கனவே வட்டெழுத்தா இருக்குது, இந்த எழுத்து எனக்கு சொந்தம் இல்லாதது, இதை நான் என்ன செய்து கொள்கிறேன், என்னுடைய எழுத்தாக மாற்றிக்கொள்கிறேன். அப்போ ஒரு அரச இயக்கம் தனக்கான எழுத்தை நிர்ணயம் செய்கிறது அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஆய்வு செய்யணும் நம்ம. அப்போ இங்கே இந்த எழுத்துக்கள் வழியாக ஒரு அரச உருவாக்கம் அல்லது அரச நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கீழடியில் நமக்கு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பானை ஓடுகளில், இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கூட அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பானை ஓடுகளில் எழுத்து பொறுத்திருக்கக்கூடிய பானை ஓடுகள் கிடைக்குது. எழுத்து பொறுத்திருக்கக்கூடிய பானை ஓடுகள், இந்த எழுத்து பொறுத்திருக்கக்கூடிய பானை ஓடுகளில் மடை அப்படின்னா நம்ம கோயில்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மடைப்பள்ளின்னு ஒன்று இருக்கும். மடைப்பள்ளி நம்ம கண்மாய்களில் வந்து முதல் அந்த இது திறந்தாங்கன்னா முதல் மடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நீர்ப்பாசனம் மிக்கக்கூடிய, வேளாண்மை நிற்கக்கூடிய ஒன்றுக்கு பேர் மடைன்னு அர்த்தம். இந்த வேளாண்மை அப்படின்றது எதனோடு தொடர்புடையதுன்னா உணவோடு தொடர்புடையது. நம்ம மடைப்பள்ளி அப்படின்னா உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு இடம். மடைசி அப்படின்னா அன்னபூரணின்றதுக்கான நேரடி தமிழ் சொல். இப்போ இங்கே மடைசீமை அப்படின்னா ஒருத்தி அன்னபூரணியாக 2600 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறாள். அவளுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. நம்ம மடையன் அப்படின்னா அவன் வந்து சோறு போடுறவன், நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கான உணவை உற்பத்தி செய்பவன். அவனை நம்ம என்ன மாதிரி நம்மளுக்கு உணவு கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், மடைப்பையன் தானே சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவங்கள மாற்றி வச்சுருக்கிறோம், நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ
இங்கே மடைசி என்கிற ஒரு பெண்பால் பெயர், ஒரு பெண் எழுதிய ஒரு பானை ஓடு நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இங்கே திரையன், திரை அப்படின்னா கடல், திறன் அப்படின்னா கடல் ஓடியவன். நம்ம கடல் கடந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கடலை ஆண்டவர்களாக நம்ம பாண்டியர்கள் இருந்தார்கள் நம்ம கேட்குறோம். இப்போ கடலுக்கு அரசன், கடல் அரசனாக இங்கே ஒருத்தர் இருந்திருக்கிறான். அவனுடைய பேருங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆதன், ஒரு குடியினுடைய தலைவனாக ஒருத்தர் இருந்திருக்கிறான். ஆதன்ற பேர் நம்மளுக்கு நிறைய இங்கே கிடச்சிருக்குது. அப்போ இந்த எழுதப்பட்ட எல்லா பானை ஓடுகளையும் வேறு வேறு கையெழுத்து இருக்குது. ஆனால் அவர்கள் சோழர்களோ பாண்டியர்களோ பல்லவர்களோ இன்னும் அதற்கும் முந்தைய அரச மரபினை சார்ந்தவர்களோ இல்லை. இவர்கள் எல்லாம் யார்? ஒரு எளிய பொதுமக்கள். அப்போ பொதுமக்களிடத்திலே கல்வி 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக பரவலாக்கப்பட்டிருந்தது. ஒரு சமூகம் தன்னுடைய கல்வி நிலையில் மதிப்புறு சமூகமாக, எழுத படிக்க தெரிந்த மிக உயரிய சமூகமாக இருந்தது என்பதற்கான சான்றாக இந்த கீழடி இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இது தொடர்பாக ஏதாவது வினாக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை, அதாவது நம்ம சிந்து சமவெளி கீழடி எது சிறந்தது எது உயர்ந்தது தாழ்ந்ததுன்ற விவாதத்துக்குள்ளே போக வேண்டாம். அது நம்மளுக்கு தேவையில்லாததும் கூட. ஒன்று, சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு காலத்தால் முந்தியது, அதில் எந்த மாற்று கருத்தும் நம்மளுக்கு கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அதை போலவே தென்னிந்தியாவிலும் ஒரு நகர நாகரிகம் இருக்கிறது, அது கீழடி. நாம் அப்படி அதை எடுத்துக்கணும். சிந்து சமவெளி நாகரிகத்தை முந்தியது, அதை விட இது சிறந்தது, அதில் விட இது மேலானது, அதை விட உயர்வானது என்று எந்த ஆய்வாளரும் இதுவரை எந்த ஒரு கருத்தும் சொல்லலை. நாம் அப்படிப்பட்ட ஒரு புனைவுகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது. நாம் நாகரிகத்தில் மிகச்சிறந்தவர்களாக, ஒரு மிக பெரிய புலமை வாய்ந்த மொழி அறிவு பெற்றவர்களாக, அந்த மொழிக்கு எழுத்தறிவு பெற்றவர்களாக, அந்த எழுத்து வேறு யாராலும் ஆளப்படாத மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்தாக இருக்கக்கூடிய, மக்கள் கூடி உருவாக்கிய ஒன்றாக அந்த மொழி இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களோடு இருப்பவர்களாக இந்த கீழடி மாந்த இனம் இருக்கிறது. அந்த மாந்த இனம் தமிழோடு தொடர்பு பட்டதாக இருக்கிறது. அவர்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ இந்த தமிழ் சமூகம் எப்படி வட இந்தியாவிலே சிந்து சமவெளி நாகரிகத்தில் சிறந்த ஒரு கிரேட் பாத் இருந்தது, இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறந்த வணிகம் செய்தவர்களாக இருக்கிறார்கள், மிகச்சிறந்த அவர்கள் கிடைத்த குறியீடுகள் மூலமாக அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மொழி அமைப்பு இருந்திருக்கிறது, ஒரு கட்டமைப்போடு வாழ்ந்த ஒரு நகர நாகரிகத்தோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதைப் போலவே தென்னிந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் ஒரு நகர நாகரிகத்தோடு இருந்த மனித சமூகம், ஒரு தமிழ் சமூகம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றாக நம்ம கீழடியை எடுத்துக்கொள்ளணும். அதனோடு இதை நம்ம மேலானது கீழானது அல்லது ஒப்பீட்டளவில் அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, சிந்து சமவெளி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆய்வு பண்ணிட்டோம். இப்போ சிந்து சமவெளியுடைய 100 விழா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 100 ஆண்டுகள் ஆய்வு பண்ணிட்டோம். கீழடி வெறும் 10 ஆண்டுகள். அவரோடு கம்பேர் பண்ணும்போது இது ஒரு குழந்தை. நீங்கள் 100 ஆண்டுகள் பழந்தின்ன ஒரு பெருமகனோடு ஒரு நடைபயிலும் குழந்தையை நீங்கள் இந்த குழந்தை நிச்சயமாக வளரும், நிச்சயமாக வளரும். ஏன்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் இல்லையா? அதனால் நிச்சயமாக இந்த குழந்தை வளரும். ஆனால் அதை ஒப்பிடுவது அப்படின்றது சரியாக இருக்குமான்றது எனக்கு தெரியலை. அதை ஒப்பிட வேண்டாம்ன்றதான் என்னுடைய கருத்து. அதற்கான ஆய்வாளர்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க. இப்போ அஸ்கோ பார்ப்பலோவிலிருந்து நிறைய ஹிராஸ் பாதிரியார்லேருந்து, அஸ்கோ பார்ப்பலோவிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய பல சான்றுகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய மதிப்புறு திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க வரைக்கும் நிறைய சிந்து சமவெளியோட நம்முடைய தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய விஷயங்களை, ஆய்வுகளை தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த ஆய்வுகள் மூலமாக ஏதேனும் ஒரு தொடர்பு நமக்கு கிடைத்து விடாதா அப்படின்றதான் நம்முடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கீழடி அதற்கான அந்த ஆய்வில் ஒரு மிகப்பெரிய இந்த இடைவெளியை குறைச்சிருக்குது. இப்போ இன்னும் நம்ம வேகமாக, இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லையை நோக்கி ஓடிட்டோம், நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடினோம்னா மிக நிச்சயமாக வெற்றி கோட்டை நம்மளால் செஞ்ச முடியும், தொற்ற முடியும். அன்றைக்கி நம்ம கீழே சிந்து சமவெளியோடு அதை தொடர்பு படுத்துவதும் அதனோடு சேர்த்து பேசுவதும் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
கேள்வி. அப்புறம் இப்போ ரீசெண்டாக இப்போ நியூஸில் கூட வந்தது, தொல்லியல் அதை பற்றி தெரியணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் படிக்க முடியும்னு வந்தது. ஸோ இந்த தொடர்பாக தான் கேட்குறேன். எந்த காலகட்டம் வரைக்கும் சமஸ்கிருத வடமொழி பதிவு இருந்தது, எப்போ இருந்து முழுக்க முழுக்க தமிழ்லேயே பதிவு வந்தது? அது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து, இப்போ தமிழ் பெயர்கள்லாம் சொன்னீங்க, அன்னபூர்ணிக்கு அப்படி மடசி நல்ல பேர் இருக்குன்னு, இப்போ ஆதன் எயினி நல்ல பேர் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி பேர்கள்லாம் எப்போ வழக்கொழிஞ்சு போச்சு? ஏன் இப்போ ஒரு 100 வருஷத்தில் எங்கேயுமே நம்ம கேள்விப்படலையே, கதைகள்லையோ பாடல்கள்லையோ கேள்விப்படலையே, இதெல்லாம் எப்போ வழக்கொழிஞ்சு போச்சு? இது ரெண்டும் சொல்லுங்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை தொல்லியலாளர்கிட்ட கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி என்ன சொன்னீங்க? முழுக்க முழுக்க சமஸ்கிருதம் தமிழில் வட்டெழுத்து இல்லாமல், அது வந்து அப்படி வந்து ஒரு விஷயம் இல்லை. இப்போது நம்முடைய நிலப்பகுதி தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்குது. இப்போ பல்லவர்கள் வந்து சமஸ்கிருத மொழிக்கு ஆதரவு அளித்த மன்னர்களாக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. எல்லா மன்னர்களும் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. நம்ம பாண்டியர்களுடைய வேள்விக்குடி செப்பேடு ஒரு பிராமணனுக்கு கொடுத்த தானத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக 100 ஆண்டுகளுக்கு பின்பு நிகழ்ந்ததாகத்தான் வேள்விக்குடி செப்பேடு உட்பட சொல்லியிருக்கிறது. அனைத்து அரச மரபினரும் ஏதேனும் ஒரு வகையில் பிராமணியத்தை ஆதரித்தவர்களாக, அதனோடு இயைந்து பயணம் செய்தவர்களாகத்தான் அது அந்த காலகட்டத்தினுடைய சமூக ஒழுகலாறு என்பதாகத்தான் நாம் அதை புரிந்து கொள்ளணும். அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன நம்முடைய இந்த காலகட்டத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த சமஸ்கிருதம் வந்து கேட்டது சரியா தப்பா அப்படின்றது வந்து நான் அந்த கேள்வியை வந்து தவிர்க்கிறேன். எனக்கு வந்து அதற்கு பதில் சொல்வதற்கு இல்லை, அதுக்கான இது இல்லை. ஏன்னா அது வந்து அரசினுடைய கொள்கை முடிவு, அதில் நம்ம வந்து தலையிடுவதற்கு இல்லை. ஆனால் பெரும்பான்மையான அந்த கல்வெட்டுகளும் மற்ற விஷயங்களும் சமஸ்கிருத மொழியிலும் கூடவே இருக்கின்றன. இப்போ சமஸ்கிருத அறிவு என்பது நம்மளுக்கு வந்து தேவை. இப்போ நம்ம அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஆங்கில அறிவு தவறு அப்படின்னு சொல்வதை போல இன்றைக்கு வந்து யாருமே ஆங்கிலம் படிக்க வேண்டியதில்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழ் மட்டும் தெரிந்தால் போதும், உங்களுக்கு ஆங்கில அறிவு வேண்டாம், அல்லது பிரெஞ்சு மொழி அறிவு வேண்டாம், அல்லது வந்து ஒரு மற்ற மொழி அறிவு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். சமஸ்கிருதம் கட்டாயம் என்பதை நான் வன்மையாக எதிர்க்கிறோம். எல்லாருமே நம்ம வந்து அதை இது பண்ணுறோம். அவங்க யாருமே கட்டாயம் சொல்லலை. அது முதல்ல விஷயம். சமஸ்கிருத மொழி அறிவு தேவை அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நமக்கு பெரும்பான்மையான அந்த செப்பேடுகளும் அந்த பழைய எழுத்து முறைகளும் சமஸ்கிருத மொழியில் அமைந்தவையாகத்தான், ஊடாக இருந்தவையாகத்தான் இருக்கின்றன. ஏன்னால் திருமலை நாயக்கருடைய காலகட்டம் வரைக்கும் கூட தெலுங்கு மன்னர்களாகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ தெலுங்கினுடைய மொழியும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பல இடங்களில் அந்த மொழியினுடைய சாராம்சம் இருக்கிறது. அப்போ செப்பேடுகளில் அவங்க தெலுங்கில், தமிழ் மன்னர்கள்னு சொல்லப்பட்ட சேதுபதி மன்னர்கள் சில செப்பேடுகளில் தெலுங்கில் கையெழுத்து போட்டுருக்கிறாங்க. அது அந்த காலகட்டத்தினுடைய ஒரு தேவையாகத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். மொழியை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் அதனுடைய சமூகம் எவ்வாறு இயங்கி இருக்கிறதோ அதற்கு தகுந்து மக்களும் அரசும் இயங்கும் என்பதாகத்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். ஸோ இது வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடைமுறையில் இந்த மியூசியம்ஸ் செட்டப்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஆட்சி முறையிலேருந்து நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை. அதனால் அந்த மொழியறிவு தேவை அப்படின்றதுல எனக்கும் உடன்பாடு தான். ஆனால் அது மட்டுமே தேவை அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதில் நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லை. எப்படி நம்மளுக்கு ஆங்கில அறிவு தேவையோ அதுபோல் ஒரு கல்வெட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு தொல்லியல் படிக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான மொழியறிவு இருந்தால் நல்லது அப்படின்றதாக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். முழுக்க முழுக்க தமிழில் எழுதப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எதை தமிழ்னு எடுத்துக்கிறோன்றதை பொறுத்தது. மொழி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு பல்லவர்கள் காலத்தில் இருந்தே நம்மளுக்கு வந்து ஈவன் நம்ம கீழடியினுடைய காலத்திலிருந்தே நம்மளுக்கு வந்து பிராகிருதமும் அல்லது பாலி மொழியும் இருந்த பொழுது தமிழ் மொழியும் இருந்தது. ஆதன் என்கிற சொல் வந்து பிராகிருதம் இருந்த அதே காலகட்டத்தில் இங்கே வந்து தமிழ் மொழி இருந்தது, ஆதன் இருந்தது அப்படின்றதுனால அப்போ நேரடியாக தமிழில் எழுதப்பட்ட மொழியோடு கூட பல பிற மொழிகளும் இருந்திருக்குது. இதை தான் வந்து பட்டினப்பாலை வந்து சொல்லுகிற பொழுது காவிரி பூம்பட்டினத்தை பற்றி அது ஒரு விவரணை ஒன்று சொல்லுது. பட்டினப்பாலை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுது, மொழிபெயர் தேயத்து பல்துறை மாக்களும் கலந்து இனிது உரையும் நாடு அப்படின்னு காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்தை பற்றி சொல்லுது. இப்போ காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மொழிபெயர் தேயம் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய நாடுகளிலிருந்து வந்தவங்க எல்லாருமே இங்கே உட்கார்ந்து இனிதாக பழகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்குள்ள ஒரு ஹார்மனி இருந்திருக்குது. மொழியை வந்து திணிக்கக்கூடாது என்கிற ஒரு ஹார்மனி இருந்திருக்கிறது. மொழியை அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். எல்லா மொழியும் அவங்க கற்றுக்கிறாங்க. ரோமானியரோடு நம்ம வணிகம் செஞ்சுருக்கிறோம்.
இப்போ நம்மளுக்கு ரோமானியருடைய பேச்சு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். ரோமானியிலேருந்து இங்கே ரோமானிய பாத்திரங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா, ரோமானிய நாணயங்கள் இங்கே கிடைக்குது. அப்போ ரோமானிய நாணயங்களை இங்கே இருக்கிறவன் எப்படி வந்து பயன்படுத்தினா? அதனால் நம்மக்கிட்ட ஒரு மொழி ஒற்றுமை இருந்திருக்கு, மொழிக்கான ஹார்மனி இருந்திருக்கு, மொழிக்கான திணிப்பு எல்லா காலகட்டத்திலையுமே எதிர்க்கப்பட்டதாக தான் இருந்திருக்கு. அன்றைக்கி வந்து மணிப்பிரவாளம் ஒரு நடை எதிர்க்கப்பட்டதாக இருந்தது. இப்போ பக்தி இலக்கிய காலகட்டங்களில் மணிப்பிரவாளம்னு சொல்லி சமஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்த்து எழுதக்கூடிய எனக்கு ஜலம் கொடுங்க, எனக்கு வந்து சாதம் போடுங்க, ஏன் சோறு போடுங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஏன் சாதம் போடுங்கன்னு நம்ம சொல்லணும், எனக்கு ஏன் ஜலம் கொடுங்கன்னு கேட்கணும், அது பற்றாமல் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும், அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இல்லை நம்மளுக்கு. அதை நீங்கள் சோறுனே சொல்லலாம், அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. இப்போ இங்கே இருக்கிற பொழுது அது ஒரு மேட்டிமைத்தனமாக அது ஒரு பார்க்கப்பட்டதாக தான், மொழி வழியான ஒரு மேட்டிமைத்தனத்தை வந்து நம்ம பார்க்கிறதாக தான் நம்ம அதை சொல்கிறோம். அது எல்லா காலகட்டத்திலையுமே தூய தமிழும் இருந்திருக்கிறது, அதற்கு மாற்றான மொழியும் இருந்திருக்கிறது. அது கலந்து இனிது உறைவதாக சங்க காலத்திலேயே இருந்திருக்கிறது. ஆமாம், பெயர் நம்மளாக வச்சுக்கிறது தான். இது பெயர் பற்றினா திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து அந்த எட்டிமாலஜி அதை பற்றி ஒரு மிக விரிவான ஒரு ஆய்வை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய பெயர் மாற்றம், நம்ம வந்து கொற்கை வஞ்சி தொண்டி கேவிடி காம்ப்ளெக்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெயர் வந்து யானையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவாங்க, நினைவில் காடுள்ள மிருகம் அப்படின்னு. யானையை நீங்கள் எங்கே கொண்டு வந்து வச்சாலும் அது நினப்பில் வந்து காடு வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா. அது மாதிரி தான் நம்முடைய பெயர்களும் நம்முடைய பண்பாடும். நம்ம வந்து பல தலைமுறைகளை தாண்டி கூட ஏதேனும் ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்முடைய பெயர்கள் மீண்டும் நினைவு கூறப்படும், ஏதாவது ஒரு வகையில். அப்படின்றது வந்து திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னுடைய ஒரு நம்பிக்கை. அதனால தான் நம்ம போகிற இடங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு வகையில் நம்முடைய பெயர்களை தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறோம். அது இடப்பெயராகவோ அல்லது வந்து ஒரு காலப்பெயராகவோ அல்லது ஒரு பொருட்பெயராகவோ ஏதோ ஒன்றாக நம்ம அது ஒரு தொழில் பெயராகவும் கூட அதை நம்ம தொடர்ச்சியாக மாற்றி வைத்து நம்ம தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த பெயர்கள் எல்லாம் சிந்து பகுதிகளில் நம்மளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குது அப்படின்றத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். அதனால் பெயர்களை நாம் அவ்வளவு எளிதாக மறந்து விடலை. சில புறச்சூழல்களால் நம்ம அதுக்கு மறந்தது போன்ற ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ராஜேஷ், யோகேஷ் அப்படின்னு வச்ச பேர்களெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து மாற்றிட்டு நிறைய தமிழ் பேர்களை இன்றைக்கி நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப அருமையான நிறைய தமிழ் பேர்களெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு திருமாவளவன்ற ஒரு பேரை வந்து நம்ம இன்றைக்கி வந்து மிக எளிமையாக பயன்படுத்த முடியுதில்ல. தொல்காப்பியன் அப்படின்ற ஒரு பேரை வந்து நம்ம ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம வந்து மிக எளிமையாக பயன்படுத்த முடியுது. அதனால் தொல்காப்பியன் அப்படின்னு நம்ம வந்து ஒன்றும் கேட்கல. யாழ் அப்படின்ற ஒரு பேரை வந்து நம்மளால் மிக எளிமையாக உச்சரிக்க முடியுது, பயன்படுத்த முடியுது. அதனால் பெயரை நம்ம திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வகையில் வந்து மறு ஆக்கம் செய்து கொண்டே தான் நம்ம இருக்கிறோம். அது வந்து ஒரு அந்த சமகாலகட்டத்தில் அது கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ நானே பேசுகிற பொழுது ஆங்கிலங்கள் தானே பேசுகிறேன், அது கவனமாக பேசக்கூடாதுன்னு நினச்சா கூட சில சமயங்கள் நம்மளுக்கு வந்துடுது. அதனால் அந்த தாக்கம் இருக்க தான் செய்யும் நம்மளுக்கு. அது வடமொழி சார்ந்து இருந்த பொழுது, வடமொழி உயர்வானதாக கருதப்பட்ட பொழுது அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி தமிழ் உயர்வானதாக கருத பொழுது தேடி தேடி தமிழ் பேர்களை வைக்கிறோம் நம்ம. அதனால் அது மாறும், அது நிலையானதில்லை. சொல்லுங்க. அது வெறும் ஹஸ்க்கு தான் இருக்கும், அதாவது அதனுடைய அந்த துகள் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு. அது மண்ணோடு சேர்ந்த ஒரு துகளாகத்தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஆய்வு பண்ணும்போது அது என்னென்னா ஒரு மூடிய பாத்திரத்துக்குள்ளே அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஒரு இது போட்டு அதை மூடி பாத்திரத்துக்கு. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்குது, நம்ம புவியியல் காரணங்கள் இருக்குது, ஜியாலஜிக்கல் ஃபேக்டரை வந்து ஒரு விஷயத்தை வந்து பாதிக்கிறதுக்கு இருக்குது. சில சமயங்களில் அது வந்து நம்மளுக்கு பாதுகாக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு நம்முடைய சீதோஷ்ண நிலை வந்து தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 50 ஆண்டுகளில் நம்முடைய வெப்பநிலை வந்து தலைகீழாக மாறி இருக்குது. அப்போது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான சீதோஷ்ண நிலை இருந்தது இங்கே அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு வகையான ஒரு தட்பவெட்ப சூழலில் அது சில சமயங்களில் நம்மளுக்கு பாதுகாக்கப்படும். அதனால தான் நம்மளுக்கு இந்த மம்மீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வகைமுறையில் செஞ்சு அதுக்கான பாதுகாப்பு முறையோடு கூட வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மம்மீஸை பாடம் பண்ணுறாங்க. அதற்கு சற்றும் குறைவில்லாமல் தான் நாம் ஒரு பெரிய ஒரு பானையை செஞ்சு அந்த தாலிக்குள்ளாக சில பொருட்களை வைத்து அதற்குள்ளாக நம்ம ஒரு மூடி போட்டு அதை வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடாதபடி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அதனால் அது ஒரு நான் ஃபெர்டைல் லேண்டுன்னு சொன்னேன். அப்போது அந்த நான் ஃபெர்டைல் லேண்டை வந்து அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வேறு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் அதுக்கு வந்துடக்கூடாது.
அப்படின்றத அதனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்திருக்கும். அப்படின்றதுனால அந்த பொருள் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து பரியல் கிரவுண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பரியல் சைஸில் கிடைக்கக்கூடிய முழுமையாக கிடைக்கும். பெரும்பாலும் நம்மளுக்கு எந்த விதமான சேதமும் இருக்காது. ஏன்னா வீடுகளில் நம்ம ஒரு கரண்டி வச்சுருந்தோம்னா அது 4 தடவை நெளிஞ்சிருக்கும், 2 தடவை கீழே போடுவோம், அது நம்மளுக்கு எப்போவுமே சேதமடைஞ்சதாக தான் கிடைக்கும். அப்போ கீழடியில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் குப்பையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், நம்மளுக்கு முழுமையான பொருட்கள் கிடைக்கல. ஏன் அங்கே முழுசாக ஒரு பானை கிடைக்கல, எல்லாமே உடஞ்சு கிடைக்குது, ஏன் சில்லு சில்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது பயன்படுத்தப்பட்டது. நம்மளுக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடியது சிதிலமடைந்து தான் இருக்கும், தேய்மானம் அடைந்து தான் இருக்கும், உடஞ்சி தான் இருக்கும். பயன்படுத்தாத பொருள் புதிதாக இருக்கும். அப்போ அதுதானே நம்மளுக்கு இது. இங்கே வந்து ஒரு போரிலே பயன்பட்ட ஒருத்தன் வந்து தொடர்ச்சியாக ஈட்டிகளையும் அம்புகளையும் குத்திக்கிட்டு இருக்கான், இது உலைக்களத்திலே கிடக்குது. ஆனால் எங்கேயுமே போகாமல் நீ நல்லா நெய் பூசி புத்தம் புதுசாக வச்சுருக்கடா, நீ சண்டைக்கே போகாதன்னு பார்த்தாலே தெரியுது, அவன்கிட்ட போய் போகாதன்னு நம்மக்கிட்ட அறிவுரை சொல்கிறா இல்லையா. அதனால் பயன்பாட்டில் இருக்கிற ஒன்று நமக்கு சேதமாகி தான் இருக்கும், அதுதான் பயன்பட்டதுன்னு அர்த்தம். சொல்லுங்கள் மேடம். அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தில், நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது வந்து ரொம்ப ஃபேமஸான, அங்கே வந்து மிக முக்கியமான ஒரு ஊராகத்தான் பெருங்குளம் அழகன்குளம் அது ரெண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் வந்து இருக்குது அழகன்குளம். நீங்கள் நதிப்பாலம் அப்படின்னு ஒரு நதிப்பாலம்னு ஒரு பிரிவு வரும், அங்கேருந்து நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா அந்த அழகன்குளம் அதான் வந்து ஆற்றங்கரைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். நம்ம வைகை நதி வந்து வைகை ஆறு வந்து அங்கே கலக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த அழகன்குளம்ன்ற ஒரு இடம். அப்போ வந்து வைகை ஆறு வந்து கடலில் கலக்காது அப்படின்றது கிடையாது, வைகை ஆறும் கடலில் கலக்கும். அது ஒரு பெருங்கண்மாய், ராமநாதபுரம் பெரிய 16 கண் கண்மாயை தாண்டி பாய்ந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த அழகன்குளம்ன்ற ஒரு இடம். அது நல்ல ஒரு அருமையான ஒரு ஊர். நீங்கள் அதை இல்லை, இப்போ அது வந்து என்னென்னா அதெல்லாம் இப்போ ஹேபிடேஷன் மவுண்ட் ஆயிடுச்சு, ஊர் வந்து பெருக்கமாகுது இல்லையா, அதனால் நம்ம வந்து அதை அவங்கக்கிட்ட கேட்டு ஊருக்குள்ளே தான் அந்த மவுண்ட் வந்து இருக்குது. அந்த மவுண்ட்டே என்ன பண்ணுதுன்னா நடுவில் ஒரு ரோடு போட்டு இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம், அந்த பக்கம் கொஞ்சம் குடியிருப்பு வீடுகள், அதுக்கு நடுவில் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே தான் நம்ம வந்து சில ஆய்வுகளையே பண்ணோம். அதனால் இந்த மாதிரியான கால மாற்றத்தினால் நம்மளுக்கு வந்து நிறைய இடங்கள் வாழ்விடங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது, அதாவது தொல்லியல் இடங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடுது. அவ்வளவு கால மாற்றத்தையும் தாண்டி கீழடி கிடச்சிருக்கிறதுனால தான் நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு இதுக்கு நடுவுலையும் அது ஒருவேளை அது ஒரு நம்மளை மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவாக இருந்துச்சுன்னா நேரம் அது வீடுகளாக இருக்கும். நல்ல வேலையாக அது ஒரு விவசாய நிலமாக இருக்கிறதுனால அது தென்னை மரங்களுக்கு கீழே அப்படியே பத்திரமா ஒருவேளை அது பாதுகாப்பாக இருந்திருக்குது. அந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இது இப்படி கேட்டிங்கன்னா நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிறக்கலை, ஒரு 43 ஆண்டுகள் தான் ஆயிருக்குது. ம் 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 தெரியலை. பெரும்பாலும் வந்து சில இடங்களில் சேகரிக்கப்பட்ட தொல்பொருட்கள் நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய அருங்காட்சியகத்திலையோ அல்லது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அருங்காட்சியகங்களையும் இருக்கலாம். தேனி மாவட்டத்திற்கு சமீபத்தில் தான் அருங்காட்சியகம் ஆண்டிப்பட்டியில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய மாவட்ட அருங்காட்சியராக இன்றைக்கு பேச இருந்த திரு மருதுபாண்டியன் அவர்கள் தான் இருக்கிறாரு. பெரும்பான்மையாக இந்த மாதிரியான தொல்பொருட்கள் கிடைக்கிற பொழுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறை அலுவலகத்திற்கோ அல்லது அருங்காட்சியகங்களுக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு அது பாதுகாக்கணுமா பாதுகாக்க வேணாமான்னு 2 முக்கியமான பிரச்சனை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, முன்னாடி மிக சமீப காலம் வரைக்கும் இன்றைக்கும் கூட கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னென்னா, அந்த கிராமத்துக்கு சொந்தமான ஒரு சிலையவோ அல்லது ஒரு கல்லையோ அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டா தங்களுடைய கிராமத்தினுடைய செல்வமும் சீரும் அந்த கல்லோடு சேர்ந்து போயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பெரும்பான்மையான அல்லது சில நண்பர்கள், சில கிராமத்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, அதை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த சமயங்களில் அதை எடுத்துகிட்டு போகாமல் அங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். அவர்கள் அங்கேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால அங்கேருந்து அவங்க போனதுக்கப்புறமோ அல்லது அவர்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையிலையோ அதை பற்றிய எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு புது தலைமுறை வருகிற பொழுது அது அங்கேருந்து காணாமல் போயிடுது. ஏதோ ஒரு சூழல்னால காணாமல் போயிடுது. நகர விரிவாக்கம், ரோடு போடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களால் அது வந்து நிறைய காணாமல் போயிடுது. அப்போது இது வந்து முதல்ல நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய தொல்லியல் அலுவலகங்களுக்கு நீங்கள் வந்து அதை தகவல் தெரிவிக்கிறது மூலமாக
அந்த இடத்தில் இருக்கக்கூடியதை நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வந்து பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ நம்ம சில திட்டங்கள் எல்லாம் நம்முடைய அரசு வந்து வகுத்திருக்கிறாங்க. அந்தந்த இடங்கள்லேயே குறிப்பிட்ட அந்த விஏஓ மூலமாகவும் தொல்லியல் அந்த மாவட்டத்தினுடைய தொல்லியல் துறை அருங்காட்சியகத்துறை மூலமாகவும் பீடங்களை கட்டி பாதுகாக்கிறது அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு பாதுகாக்கிறது என்பது மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ நம்ம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓலைச்சுவடியோ அல்லது செப்பேடோ அல்லது வந்து வேறு ஏதாவது நீங்கள் பழமையான பொருள்னு நினைக்கக்கூடிய எந்த பொருளோ அந்த பொருளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய பொருளாக இருந்தால் அதை அருகில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திடம் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு சான்றிதழும் அங்கிருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த அருங்காட்சியகத்திற்கு இவர் இன்னார் இந்த பொருளை அவர் பயன்பாட்டில் இருந்த பொருளை அவர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வழங்கி இருக்கிறார், இதை நாங்கள் காட்சிக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த அருங்காட்சியகம் இருக்கும் வரைக்கும் நீங்களும் உங்கள் பொருளும் அங்கே இருக்கும், உங்கள் பெயரும் உங்கள் பொருளும் அங்கே இருக்கும். அதனால் நீங்கள் அதை அருங்காட்சியகங்களுக்கு வழங்குவது தான் சிறந்த ஒரு அது பாதுகாப்பதற்கான சிறந்த ஒரு 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 முறை நம்ம பாதுகாக்கணும்னு நினச்சோம்னா. சொல்லுங்கள். அவர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து அந்த கோட்பாடை உடையவராக இருக்கிறாங்க. நம்ம கேவிடி காம்ப்ளெக்ஸ்னு அதை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை சொன்னேன். கொற்கை வஞ்சி தொண்டி காம்ப்ளெக்ஸ் அந்த இடப்பெயர் ஆய்வு மூலமாக இது வந்து சிந்து சமவெளி ஆய்வு திராவிடர்கள் அல்லது சிந்து சமவெளி ஆய்வு ஆரியர்கள், சிந்து சமவெளி ஆய்வு வந்து ஈரானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆய்வு முறைகள் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மரபுகளை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இதுவரைக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களை நாம் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா அங்கிருந்து இருந்தவர்கள் பயன்படுத்தின மொழி திராவிட மொழி அல்லது தென்னிந்திய மொழி அல்லது தமிழ் என்று நம்ம சொன்னோம் என்றால் அதை நம்ம உறுதியாக முழுமையாக இன்னும் நம்மளால் என்ன செய்ய முடியல, டெசிஃபர் பண்ண முடியல, அதை படிக்க முடியல. இப்போ இல்லை ஆரியர் வருகை அப்படின்றது இப்போ நம்மளே எங்கேருந்து வந்தோன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இங்கே வந்து தென்னிந்தியாவில் மிக முக்கியமாக நம்ம நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மனித இனம் அப்படின்றது எங்கே தோன்றியது, ஆப்பிரிக்காவிலேருந்து தோன்றியதுன்றதை நாம் அறிவியல் முறைப்படி இன்றைக்கி நாம் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கோம். டாக்டர் ராமபிச்சப்பன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய நுண்ணுயிரியல் துறையினுடைய பேராசிரியராக இருந்தவர். அவர் டிஎன்ஏ அனாலிசிஸ், டிஎன்ஏ வச்சு மனிதனுடைய டிஎன்ஏ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித டிஎன்ஏ சாம்பிள்களை வைத்துக்கொண்டு அந்த மனித இனப்பரவல் குறித்து ஒரு ஆய்வு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்ஏ மூலமாக எப்படி வந்து இந்த இனப்பரவல் நடந்தது அப்படின்னு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு சேப்பியன்ஸ் அப்படின்ற ஒரு இனம் தோன்றியதற்கப்புறம் நம்ம நிறைய வகையான மனித இனங்கள் வந்து குரங்கிலிருந்து ஒரு சில உயிரிலிருந்து டார்வின் தியரி படி நம்ம வந்து கிளைத்து எழுந்தோம். இதில் சேப்பியன்ஸ்னு ஒரு குரங்கு வகை ஒன்று தோன்றியது, அதாவது மனித இன வகை. சேப்பியன்ஸ்னால் அறிவார்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சேப்பியன்ஸில் வரும்பொழுது நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் அறிவார்ந்த ஒரு இனம் ஒன்று தோன்றினோம். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பரவல் அடைஞ்சாங்க. இந்த ஹோமோசேப்பியன்ஸில் நியாண்டர்தால்ஸ் இருந்தாங்க, இன்னும் ஒரு 6 வகையான இனக்குழுக்கள் வந்து இருந்தாங்க. மங்கோலியன்ஸ் இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் மங்கோலிய இனம் அப்படின்ற ஒரு இனம் வந்து இருந்தது. இப்போ சைனா இருக்கு இல்லையா, ஆசிய பகுதி. கேஸ்டோ ரிலீஜியனோ கிடையாது, இல்லை கேஸ்ட்டு அதான் மங்கோலிய இனம் சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த மங்கோலிய இனம் உள்பட பல இனங்கள் வந்து ஒரு 6 வகையான இனங்கள் நிறைய இடங்களில் வந்து பரவ ஆரம்பித்தாங்க. இப்படி பரவ ஆரம்பித்த இடங்கள்லேருந்து தான் நமக்கு இந்த இடம்பெயர்வு. அப்போ எல்லா உயிரினங்களும், நான் சொல்வது வந்து மனிதன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த தியரியை வந்து நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம ஆய்வுக்கு போகிற பொழுது, ஒன்றை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது, மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றன. நாம் எங்கேயுமே பர்மனண்ட்டாக நிலையாக இருக்கவே இல்லை. எல்லா உயிரினமும், மரம் உட்பட, புல் உட்பட, அது எங்கிருந்தோ இங்கே வந்திருக்கும் அல்லது இங்கிருந்து எங்கேயோ போயிருக்கும். நம்ம அங்கே போகிற பொழுது, அங்கே ஒன்றை பார்க்கிற பொழுது, இது நம்ம ஊரில் இருக்க மரம், எனக்கே தென்னை மரத்தை எங்கேயாவது பார்க்கிற பொழுது இந்த தென்னை மரம் ஏன் இங்கே இருக்குது, அல்லது இந்த மரம் ஏன் இங்கே இல்லை. இதே தமிழ் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சில மரங்கள் அல்லது சில செடிகள், சில வகைகள் ஏன் எல்லா இடங்களையும் இல்லை, ஏன் எல்லா இடங்களையும் சில செடிகள் கிடைக்குது. இப்போ இந்த செடி எப்படி இங்கே வந்துச்சு, இங்கே புளி எப்படி வந்துச்சு, மிளகாய் எப்படி வந்துச்சு, உப்பு எப்படி வந்துச்சு, கரும்பு எப்படி வந்துச்சு, இது எல்லாமே நம்மளுக்கு பல ஆயிரம். நெல் எப்படி வந்துச்சு,
நெல்லே நம்முடையது கிடையாது. இப்போ நெல் எப்படி வந்துச்சு? நான் சொன்னேன் 3200 ஆண்டுகளுக்கு முன்பாக வேளாண்மை செய்யப்பட்ட நெல் இங்கே இருக்குது அப்படின்னு. நெல் அப்படின்ற செந்நெல் அப்படின்றத பற்றிய சங்க இலக்கிய குறிப்புகள் கிடைத்தாலும் கூட நெல் என்பது இங்கே தருவிக்கப்பட்டது. அறிவியல் முறைப்படி நம்ம ஆய்வு செய்தோம்னா நெல் என்பது இங்கே தருவிக்கப்பட்டது. சைனாவில் தான் நெல் முதல்ல உற்பத்தி ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய ஆசிய பகுதிகளில் தான் நெல் என்கிற ஒரு பயிர் வந்து உற்பத்தி ஆகிருக்குது. அப்போது இங்கே பல வகையான விஷயங்களும் தொடர்ச்சியாக ஒரு செல், அதாவது நம்ம தமிழ் இலக்கண மரபுப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஓரறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் எல்லா உயிரினங்களும், உயிரற்ற பொருட்கள் தவிர எல்லா உயிரினங்களும் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்த இடம்பெயர்தல் மூலமாகத்தான் நம்மளே தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கோம். அப்போ அதற்கு முன்னாடி அங்கிருந்து நம்ம இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம் இல்லையா? அந்த தியரி நம்மக்கிட்ட இருக்குது. எங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்தோம்ன்றதுக்கு நம்மக்கிட்ட நேரடியான சான்றுகள் இது வரைக்கும் இல்லை. நாம் அங்கிருந்தும் இடம்பெயர்ந்து வந்திருக்கலாம். அதற்கான முயற்சிகளை தான் இந்த ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்ம இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. நம்மளும் தொடர்ச்சி இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான். யாரையுமே நான் இந்த நிலத்திற்கும் இந்த பூமிக்கும் பூர்வகுடி அப்படின்னு சொல்வதற்கான எந்த ஒரு நிலையான சான்றும் நம்ம கிட்ட இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்லி இதுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். நன்றி. நன்றி சார். இந்த நாங்கள் டேக்லைன் ஒன்று போட்டிருப்போம், கேசிஎல் எக்ஸ்பிரஸோ இன்டெலிஜென்ஸ் ஸ்பீக்ஸ். அதே மாதிரி ஒரு அறிவார்ந்த உரையாடல், ஒரு கீழடி சார்ந்த மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான பல தகவல்களை நம்மளுக்கு ஒரு அறிவார்ந்த தகவல்களை அளித்த ஆசி தம்பி சார் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த உரையை அளித்த அவர்களுக்கு நன்றி. ஆக்சுவலாக நம்ம மருதுபாண்டி சார் வர வேண்டிய இடத்துல சார் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் யார் வந்தாலும் சரி, உரை சிறப்பாக இருந்தது. நம்மளுக்கு அந்த டேக்லைன் இன்டெலிஜென்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது, அந்த இன்டெலிஜென்ஸ் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் பொழுது. இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம நூலகத்தில் நிறையா உரை நிகழ்த்தணும், நம்ம மக்களுக்கு இதை எடுத்து சொல்லணும், கொண்டு போகணும் அப்படின்னு தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதை இன்னும் விரிவாகவும் செய்வோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இது பங்கு பெற்ற அனைவருக்கும், உரையாற்றிய ஆசி தம்பி சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.